ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பாசிட்டிவ் வைப்ஸ் வித் தீபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன்னா, இப்போ ரொம்ப லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்காக இருக்கிற இடியாப்பம் புளிகிற கன்னும் அதோட காம்போ ஆஃபராக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வித் செராமிக் கோட்டிங் இருக்க தோசைக்கல்லும் தான் ஃப்ரெண்ட்ஸ் காட்ட போகிறேன். இதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் இடியாப்பம் புளிகிற கன் ஃப்ரெண்ட்ஸ், பிஜிஎன் கம்பெனி. இதில் ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. இது இப்படி முன்னாடி வருது, பின்னாடி போகுது பார்த்தீங்களா. இதுதான். இதில் வந்து சார்ஜர் பாயிண்ட் இருக்குது. நம்ம சார்ஜர் இன்சர்ட் பண்ணி நம்ம வந்து சார்ஜ் பண்ணி தான் இதை யூஸ் பண்ணணும். இதுக்கு வந்து மெஷரிங் கப் கூட கொடுத்துருக்காங்க, நம்ம அந்த மாவு மிக்ஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. இது வந்து கன்னு. இது ஃப்ரண்ட்டில் இப்படி அட்டாச் பண்ணி தான் மாவு புளியணும். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து அச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு 6-7 அச்சு கொடுத்துருக்காங்க. நமக்கு எந்த மாதிரி தேவைப்படுதோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ப்ராடக்ட் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஹேண்டில் பாடி எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. செம வெயிட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் பிஜிஎன் கம்பெனி தான். உள்ளே இது மாத்திரம் செராமிக் கோட்டிங்கு. இது வந்து 100% ஃபுட் கிரேடு, அதனால் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நான்ஸ்டிக் மாதிரி கிடையாது. நான் செக் பண்ணிவிட்டேன், ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். குவாலிட்டி வைஸ் செமையாக இருக்குது. இனிமேல் இடியாப்பம் புளியறதுக்கு நீங்கள் கஷ்டப்படவே வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட்டு மாவு பிசைஞ்சு இதுக்குள்ளே லோட் பண்ணிவிட்டு இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் போதும். ஈஸியாக அழகாக உங்களுக்கு வந்து இடியாப்பம் வந்து மாவு வந்து புளிஞ்சு எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி ட்ரெண்டிங் ஐட்டம்ஸ் ஃப்யூச்சர் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.